கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம், அதை தொடர்ந்து 13, 14 ஆகிய கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்து, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்முடைய சபைக்கு ஆண்டவர் போதிக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமான போதகர்களை கொண்டு ஆண்டவர் சத்தியத்தை எடுத்து போதிக்கிற காரியங்கள் உண்டு. பிளஸிங்ஸ் என்ற சபையில் ஆண்டவர் என்ன ஒரு ஊழியனாய் வைத்து இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களோட பேசணும் முடியல. இன்னும் பல காரியங்கள் இருக்குது, சில முக்கியமான காரியங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. நான் ஒரு காரியத்தை எடுத்தேன்னா அதை கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போவேன். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இடையெல்லாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அதனால் அந்த சப்ஜெக்டை கரெக்டாக முடிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதம்ன்றது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒன்று. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்றதுன்றது ரொம்ப கடினங்க. ஏன் கடினம்னு சொல்கிறேன்னா, எங்கே திரும்பினாலும் பொல்லாப்பு இல்லாத இடம் ஒன்று காட்டுங்க பார்க்கலாம். உலகத்தில் எங்கே போனாலும் பொல்லாப்பு. ஏன்னா கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற சத்துருவின் கிரியைகள் இந்த உலகம் முழுவதும் எங்கேயும் இருக்கிறது. இதிலிருந்துலாம் நான் அகப்படாமல் காப்பாற்றப்பட்டு கடவுள் என வைத்திருக்கிற நோக்கங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றி நான் வாழ வேண்டும் என்று சொன்னா ரொம்ப ஒரு மனுஷனுக்கு அவசியமான ஒன்று என்னன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதம்? உலக ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யணும்னா இந்த உலகத்தில் அவன் ஜெயமாய் வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்றீங்க? அப்ப பாருங்க, இந்த தேவனின் ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் விரும்பின போது பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு விதமான ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேற விதமான ஆசீர்வாதம் அப்படின்னு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிரிக்கல. ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது ஆண்டவர் முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாளுக்கு என்ன ஆர்வத்தோடு ஆசீர்வாதத்தை வேலை செய்ய வைக்க கர்த்தர் வேலை செய்ய விரும்பினாரோ அதே வகையில தான் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வேலை செய்ய வைக்க கர்த்தர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்ய வேண்டும். அது எல்லாருக்கும் ஆண்டவர் சமமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி அந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லா மனுஷனுக்கும் சமமானது என்பதை காட்டுகிறதுக்கு அவர் தெரிந்து கொண்ட இடம் எது தெரியுமா? கல்வாரி சிலுவை. மறுபடியும் அதை நான் சொல்ல விரும்புறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், God's blessing is common for every man. அந்த தேவனின் ஆசீர்வாதத்தை பிரிக்கவே முடியாது. இது இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம், இவங்களுக்கு. கர்த்தரை நம்புற ஒரு மனுஷன், அந்த தேவன் அந்த மனுஷனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சமமாக்கி காட்டுவதற்காக அவர் தெரிந்து கொண்ட இடம் எதுனா கல்வாரி சிலுவை. அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனை விளக்கரயமாய் கொடுத்தார். நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் விரும்பும் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இதெல்லாம் அதுல இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுப்பதுக்கு ஆண்டவர் முடிவு பண்ணார், நான் என் ஜீவனை கொடுத்தாதான்
என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க முடியும் என்பதை தேவன் அறிந்தபோது அதை அவர் செய்தார். அதை செய்யும் போது ஆண்டவர் பாருங்க அந்த ஆசீர்வாதத்தை எப்படி போய் நமக்கு காட்டுறாருன்னா, இங்க நம்ம வாசித்த வேத பகுதி ரொம்ப அற்புதமா சொல்லுது, ஆபிரகாமு கொடுத்த அதே ஆசீர்வாதம் நமக்கும் உரியதான் மாறிடுதான். அதுதான் சொன்னேன், தேவனின் ஆசீர்வாதம்ன்றது ரொம்ப சமமானது, இட்ஸ் சேம். அதுல எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. அப்போ தேவன் ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னா அதுக்கு சில வழிகளை, சில முறைகளை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவன் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு பல வழிகளையும் முறைகளையும் கர்த்தர் வைத்திருக்கார். அதை தான் நம்ம கற்றுக்கொள்றோம். ஏன் சபைக்கு வருகிறோம், இப்படி ஏன் வசனம் போதிக்கிற நேரத்தில் உட்கார்ந்து காதை கொடுத்து என்ன இருதயத்தை அதுக்கு நேரம் திருப்பி சரீரத்தை தூங்க விடாம விழிப்பா வச்சு உட்கார்ந்து இந்த வசனத்தை ஏன் கேட்கிறோம்னா, வழிகளை அறிந்து கொள்ளணும், முறைமைகளை நான் அறிந்து கொள்ளணும். அப்போதான் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா ஆண்டவர் விரும்புகிறபடி மாறுவதற்கு தேவன் கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கை மாறு. இப்போ ஆபிரகாம கவனிச்சீங்கன்னா, ஆபிரகாம ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவனை ஆவிக்குரிய விதத்துல, குடும்ப வாழ்க்கையில, ஏன்னா சமுதாயத்துல ஒரு சில வாரமா உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் எப்படி ஆண்டவர் ஆபிரகாம பொருளாதாரத்தில் அதிகமா ஆசீர்வதித்தார். நிறைய நேரம் நம்ம அதுல கவனம் செலுத்து, நம்ம நினைச்சுக்கிறோம் பொருளாதாரத்துக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கும் வேதத்துல அவ்வளவு ரொம்ப எம்பசஸ் இல்லை, அவ்வளவு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் ஆபிரகாம உங்களுக்கு காண்பித்தாங்க. சொல்லியிருக்கு பாருங்க, ஆதியாம் 13:2 சொல்றாரு, ஆடு மாடுகள் என்ன வேலை ஆட்கள் வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளை உடைய சீமானாயர். ஆபிரகாம் எப்படி இருந்தானா? நல்லா சொல்லுங்களேன் வாயில. சீமானா எதுக்கு சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் அதை வேண்டாம், ஐஸ்வர்யம் ஒருத்தனை கெடுக்கும் அப்படின்னா ஏன் இங்க ஒரு ஆபிரகாம் என்கிற மனுஷனை சீமானாக்கி காட்டணும்? அப்போ அதுல நமக்கு ஒரு காரியம் விளங்குது. கர்த்தர் ஐஸ்வர்யம் தப்புன்னு சொல்லல. ஐஸ்வர்யத்தை ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கும் போது எதற்காக கொடுக்கிறாரு, என்ன நோக்கத்துக்காக கொடுக்கிறாரு, அந்த நோக்கத்துக்காக நான் எப்படி உபயோகப்படுத்தணும், இது எல்லாம் பைபிள் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஏன் கொடுத்தார், ஏன் அவனை காப்பாத்தினாரு, ஏன் அவனை பஞ்சத்திலிருந்து அவனை உயிரோட வைக்கிறாரு, அவனுக்கு ஏன் எல்லா வெற்றியும் கொடுத்தார், சத்துரு ஒருத்தனும் அவனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஏன் அவனை பாதுகாத்தார்னா, ஆபிரகாம் மூலமாய் உலக இரட்சகர் என்கிற இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்பதுக்காக அவனை காத்தார். இப்ப நம்ம நினைக்கலாம், அதான் ஆண்டவர் வந்துட்டாரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு வந்துட்டாரே, அந்த வேலை முடிஞ்சிருச்சே. அவர் வந்த வேலை வேணா முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் செய்கிற வேலைகள் இன்னும் முடியவில்லை. அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேலை எப்போ முடியும்னா அவர் எப்போ திரும்பி வராரோ, நம்மளை அவரோடு இருக்கும்படி எடுத்துட்டு போறாரு பாருங்க, அப்பதான் அவருடைய வேலை முடியுது. அது என்ன வேலை? அது வரைக்கும் வேதம் சொல்லுகிறது உலகத்துக்கு முடிவு வரும். எப்பொழுது வரும்? உலகம் எங்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்ட பின்பு உலகத்துக்கு என்ன வரும்? வேதம் சொல்லுகிறது முடிவு வரும். அப்போ இப்ப நமக்கு ஒரு வேலையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. என்ன வேலையை கொடுத்துருக்கிறாருன்னா, இன்னும் அவருடைய முடிவு வரல. அப்போ இன்னும் அவருடைய முடிவு வரலன்னா நம்மளை எங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போகிறாரோ அங்கே எல்லா இடங்களிலும் இயேசுவை சொல்லுவதற்காக ஆண்டவர் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? ஆண்டவரே உம்மை சொல்றதுக்காக நான் உயிரோட இருக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? அதை உம்மை பத்தி சொல்றதுக்காக எனக்கு ஜீவனை இன்னும் மூச்சை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, உயிர் கொடுத்திருக்கிறீர், வாழும்படி வாய்ப்பை கொடுத்திருக்க. எதுக்கு? சண்டை போட்டுட்டு என்ன விரோதம் பாராட்டிட்டு இருப்பதுக்கு இல்ல. எதுக்குன்னா இயேசுவை சொல்றதுக்காக கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனத்தில் நாம் வாழ்கிற நம்முடைய ஜீவியத்துக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், சமுதாயத்தில் நமக்கு உண்டாக வேண்டிய ஆசீர்வாதம், அதோடு கூட பொருளாதாரத்தில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? இதெல்லாம் இயேசுவை சொல்றதுக்காக கர்த்தர் கொடுக்கிறார். அதனாலதான் இந்த ஐஸ்வர்யத்தை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல்
நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு பகுதி என்ன சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் என்ன கொடுக்கிறாராம், பலன் கொடுக்கிறாரு. ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் என்ன பண்ணுவதில்லை. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்போது என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யவானாக தீவிரையாதே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களே உங்கள் ஐஸ்வர்யங்களை குறித்து அது உங்களோட அழிந்து போகும், நீங்கள் அலறி அழுங்கள். கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி வசனம்லாம் கேட்டோம்னா நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு, எதுக்கு அந்த சப்ஜெக்டுக்கு போய் எதை அதை யோசித்துக்கிட்டு, சிலருக்கு பயம். அதனால்தான் ஆண்டவர் வசனத்தை எடுத்து அந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி ஏன் பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கிறாரு, எதுக்கு நம்மகிட்ட கொடுக்கிறாரு, அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை வச்சு நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தையும் சுவிசேஷத்துக்கும் எப்படி அது உபயோகரமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு ஒரு சில காரியங்களை அதை சம்பந்தப்படுத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கி அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் பாருங்க, இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா இது ரொம்ப அவசியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொருளாதார ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். கேட்டு பாருங்க, அவசியமா இல்லையான்னு கேளுங்க. வேணாமா? எப்படி வருவீங்க? பஸ்ல ஏறி பிரைஸ் அலாட் அப்படின்னா பஸ்ஸுக்காரன் ஏற்றி உங்களை கொண்டு விட்டுருவானா? கடைக்கு போறீங்க, பொருள் வாங்குறீங்க, பில்லு கொடுக்கும்போது பிரைஸ் அலாட் பிரதர், கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா விட்டுருவானா? பொருளை வச்சுட்டு அவன் சொல்லுவான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், காசை கொடுத்துட்டு பொருளை எடுத்துட்டு போனுவான். பொருளாதாரம் நமக்கு அவசியம். ஒரு காரியத்தை செய்ய பொருளாதாரம் தேவை. எதுக்கு தேவன் கொடுக்கிறார்? அந்த நோக்கம் மாறினாதான் பிரச்சனையே. நோக்கத்தை மாற்றாம வைக்கணும்னா சத்தியத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதை தான் கொஞ்சம் எடுத்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் பாருங்க. நான் மறக்கவே முடியாது, கடந்த சமீப நாட்கள் முன்பாக என்னை ஆந்திராலேருந்து ஒரு போதகர் கூப்பிட்டார். நம்ம செய்தியை பார்க்குறாங்க பாருங்க, பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் சர்ச்சில் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் கொஞ்சம் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், நீங்கள் பேச மாட்டீங்களான்னு கேட்டேன். உங்கள் சபைக்கு நீங்கள் பேசுங்க, எங்கள் சபையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் பேசுகிறேன். இல்லை நீங்கள் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறீங்க, கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் தான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன்ல, கேட்டிருக்கீங்களே, யூடியூப்பில் இருக்குது, கேட்டு நீங்கள் எத்தனை முறை வேணாலும் கேட்டுட்டு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் டீட்டெயில்டாக, ஒரு முறை சரியாக வரலையா அடுத்த முறை திருப்பியும் அதே ஜனங்களுக்கு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நல்லா நீங்க எதுக்கு இதை சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்கு ஒரு முறையை வச்சிருக்கிறாரு. பொருளாதார ஆசீர்வாதத்துல நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் வைத்திருக்கிற முறைமைகளையும் பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் அறிவிப்பதில் எடுத்து சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா அதன்படிதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லியிருக்குன்னா அதை மாத்துறதுக்கு வேற வழி இந்த உலகத்திலே கிடையாது. இதை நம்ம தான் மாத்தும் போது பொருளாதார ஆசீர்வாதத்துல குறைபட்டு போகிறோம். அப்ப இதுல குறைபடாம இதை நான் நிறைவுடன் நான் ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்தி ஆண்டவருடைய வேலைக்கென்று என்னுடைய பொருளாதாரம் ஆசீர்வாதம் உபயோகரமாக இருக்க, அதனால என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கி நான் இன்னும் சாட்சி ஆண்டவருக்கு வாழ்வதற்கு இந்த பொருளாதாரத்தை குறித்து ஆண்டவர் என்ன நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை தான் நான் ஒரு பகுதியிலிருந்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கவனிச்சிங்கன்னா அங்க ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமா சில காரியங்களை ஆண்டவர் எடுத்து சொல்றாரு. இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? போட்டினே இருக்கிறீங்க போல, தேடுங்க கண்ட அடைவீர்கள், சீக்கிரம் சேர்ந்துருவீங்க. சிலர்லாம் யோசிக்கிறாங்க, எனக்கு எங்க பாஸ்டர் ஆகாயம் தெரியும், எனக்கு ஆகாயம் தான் தெரியும். பைபிளில் தான் இருக்கு ஆகாய். தேடுங்க, பழைய ஏற்பாட்டில் தேடுங்க. நான் பிரசங்கம் பண்ண முடியதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இன்னைக்கு போடுவாங்களா வசனம் தெரியல, போடல, பாவம் உங்களுக்கு. பாருங்க என்ன மாதிரி சோதனை பாருங்க. என்ன நம்பரு? 1000 கேட்டுச்சா? எடுத்துங்க. இந்த ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் கவனிச்சிங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அதுலேருந்து சில காரியங்களை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். இதை பல
ரீதியில் நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா இந்த வசனம் இந்த எந்த கண்ணோட்டத்தில் எந்த பின்னணியில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் இதுல என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு நான் இதுல இருந்து நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? இவ்வளவு நேரம் எதுக்கு டைம் கொடுத்தது? நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரைட். கண்டுபிடிக்கலாம், பக்கத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. பார்த்து பைபிளை பார்த்து வாசிப்போம். 6ஆம் வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தோம், கொஞ்சமாய் அறுத்து கொண்டு. இப்ப நல்லா கவனிங்க, நம்ம புரியுற பாஷையில சொன்னாதான் புரியும். நம்ம லாங்குவேஜ் சொல்ல, நிறைய நேரம் வேலை செய்யறேன், ஆனா சம்பாத்தியம் மாத்திரம் தமா துண்டு கொடுக்குறாங்கோ. நிறைய வேலை வாங்க, புழிஞ்சு எடுக்கிறாங்க, ஆனா என்ன கொடுக்க மாட்டாங்க. சிலர் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போய் வேலை செஞ்சாதான் ஏதோ நமக்கு ஆகும், பிழைக்க முடியும்ன்றது அவங்க நினைக்கிறாங்க. வேலை செய்யறது தப்புன்னு நான் சொல்லலை, வேலை செய்யணும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. அதனால வேலை செய்யணும். ஆனா என்ன நினைக்கிறார்கள் சிலர், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து இங்க ஒரு 2 மணி நேரம் கொடுக்குற நேரத்துக்கு பதிலா போய் நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சா 1000 கணக்கா நான் சம்பாதிக்கலாமே அப்படி நினைத்து நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம என்ன செய்யறார்கள், போய் சம்பாதிப்பதுக்காக போறாங்க. அவங்கள பத்தி தான் இங்க சொல்லுது. ஏன்னா அவர்களுக்கு தேவன் எதற்காக பொருளாதாரம் கொடுக்கிறாருன்னு தெரியாது. எதுக்கு சம்பாதிக்கிறோம், ஏன் சம்பாதிக்கணும், சம்பாத்தியம் வரும்போது அந்த சம்பாத்தியத்தை வச்சு கர்த்தர் என்ன செய்ய போறோம், அதை எப்படி ஆண்டவருக்கு நான் உபயோகப்படுத்தணும், அப்படி உபயோகப்படுத்துகிறதுனால எப்படி இன்னும் அதிகமா கர்த்தர் என்ன பொருளாதாரத்தில் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. தெரியாதவர்கள் அதிகமாய் விதைக்கிறார்கள், ஆனால் கொஞ்சமாய் அறுக்கிறார்கள். அடுத்த சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, நீங்கள் புசித்தோம் திருப்தியாக. இது புரியுதா? நல்ல வீட்டில் ரகனையா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிட்றது. ஆனா இதெல்லாம் ஒரு சாப்பாடா? ஆனா சட்டி சோறு காலியா இருக்கும். சட்டியை விடுறதில்ல, அதுலேயும் வலிச்சு சோறை போட்டு கொஞ்சம் கிளப்பி அதை விரட்டின்னு சுரண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மனைவியை பார்த்து, என்னத்தை செஞ்சிருக்கிற, இதே தான் செய்கிற அப்படின்றாங்க. அதுதான் சாப்பிட்டோம், என்ன ஆகலை, பரவாயில்ல. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறோன்னு நினைக்கிறேன். இனிமே இருக்கக்கூடாது. நீங்கள் புசித்தோம் திருப்தி ஆகவில்லை, குடித்தோம் பரிபூர்ணம். குடித்தோம்னா என்ன குடித்தோம்? நீங்க வேற குடிச்சோம் நினைச்சிடக்கூடாது. ட்ரிங்கிங் வாட்டர், சில வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லிடணும், அப்பதான் அதுக்கு மாற்றமே இருக்காது. நல்ல தண்ணி குடிச்சிட்டு, தண்ணின்னா குடிக்கிற தண்ணிங்க, திருப்பி அதை அழுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. அதான் பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் டைம்ல சிலர்லாம் குடிச்சு வெறித்து இருப்பார். கேட்டா இயேசு பிறந்திருக்கிறாருன்னு நாங்கள் கொண்டாடுறோம். என்னத்தை கொண்டாடுறாங்களோ. தண்ணி குடிப்பீங்க, குடிக்கிற தண்ணியை குடிச்சோம் தாகம் அடங்காதுன்றார். அதுதான் அது அர்த்தம். யூ ட்ரிங்க் அண்ட் யூ வில் நாட் பி, யூ cannot fill your thirst. உங்க தாகம் தீராது அப்படின்றார். அடுத்து சொல்றாரு, வஸ்திரத்தை போடுவீங்க, ஆனாலும் என்ன பண்ண மாட்டீங்க, குளிர் காய்வது இல்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்காது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விளங்கி கொள்ற ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கக்கூடாது. நிறைய விதைக்கிறேன், கொஞ்சமா இருக்கிறேன், சாப்பிட்றேன் ஆனாலும் திருப்தி ஆகல, தண்ணி குடிக்கிறேன் ஆனா தாகம் தீரல, வஸ்திரத்தை போடுறேன் ஆனாலும் குளிர் காயல, சம்பாதிக்கிறேன், என் சம்பாத்தியம் எல்லாம் பொத்தலான பையில போதுனா அது கர்த்தரின் ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதம்ன்றது நான் விதைக்கிறத காட்டிலும் அதிகமா இருப்பேன். எத்தனை பேர் அதை ஆமென் ஏற்றுக்கொள்றீங்க? அதுதான் நான் சாப்பிட்றேன். கொஞ்சம் நான் சாப்பிட்றது ஒரு ரசம் சோறா இருந்தாக்குறோம், ஒரு நார்மல் சாப்பாடா இருந்தாக்குறோம், அதுல எனக்கு பெரிய திருப்தி வரும். அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். ஒரு வஸ்திரத்தை போட்டால் அந்த வஸ்திரம் எனக்கு எல்லா விதத்திலும் மதிப்பையும் மரியாதையும் எனக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் அது கொடுக்கும். சம்பாதிக்கிற பணம் எனக்கு கையில இருந்து விரயமாகாது, எங்க போதுனே தெரியல,
நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், வருது நிறைய பணம், ஆனா எங்க போகுதுன்னு தெரியல. அது ஆசீர்வாதம் அல்ல, அது ஆசீர்வாதத்துக்கு எதிரானது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஏன் இப்படி ஆகுது அப்படின்றதுக்கு பதில் பாருங்க. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, பதில் அங்க இருக்கு. என்னன்னா, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? உன் வழியை கொஞ்சம் யோசிப்பா. ஏன் அதிகமா விதைச்சி கொஞ்சமா இருக்கிற, நல்ல வயிறு நிறைய சாப்பிடுற ஆனா திருப்தி வர மாட்டுது, தண்ணி குடிக்கிற ஆனா தாகம் தீர மாட்டுது, வஸ்திரத்தை போடுற ஆனா குளிர் காய முடியல, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கைக்கு வருது ஆனா பொத்தலான பையில போட்டது மாதிரி போயிடுது. நான் நேற்று ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன் பாருங்க. அப்போ அவர் என்ன சொன்னாரு, நான் சென்னை பட்டணத்துக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு பாஸ்டர். 12 வருஷமா நான் இந்த சென்னை பட்டணத்தில் சம்பாதிக்கிறேன், நல்லா தான் சம்பாதிச்சேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் சம்பாதிச்ச பணத்திலிருந்து எதையுமே சேமிக்க முடியல அப்படின்னாரு. இது எப்படி இருக்கு? சம்பாதிக்கிறேன், சம்பாதித்த பணம் எல்லாமே பொத்தலான பையில, நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம் வருது, ஆனா எங்க போச்சு? இது ஆசீர்வாதம் கிடையாதுங்க. நம்ம சம்பாதிக்கிறது, அதான் நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசை, நல்லவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா? சம்பாதிப்பேன், சம்பாதித்து என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நான் வைத்து விட்டு போகக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட நிறைவை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் கையை உயர்த்தி அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? கடனையும் பாரத்தையும் சுமையும் வச்சுட்டு போகக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை, ஆஸ்தியை, பொருளை, நன்மையை வைத்து விட்டு போகிறான். ஏன் இந்த நல்லவன் மாத்திரம் செய்ய முடியுது? ஏன்னா நல்லவனுக்கு வர்றதெல்லாம் ஆண்டவருக்கு என்று, ஆண்டவருடைய நோக்கத்துக்கு என்று அவன் அதை உபயோகப்படுத்துகிறான். தேவ திட்டம் என்ன என்பது அவன் அறிகிறான். எந்த நன்மை அவன் கையில வந்தாலும், எந்த பொருளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், வந்த உடனே அந்த நல்லவனுக்கு என்ன எண்ணம் வரும்னா, ஆண்டவர் இதை எனக்கு எதற்காக கொடுத்தார் என்கிற ஒரு நல்ல கேள்வி நல்லவனுக்கு வரும். இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் இந்த கேள்வி வரலனா, ஒவ்வொரு மாதம் சம்பாத்தியம் வரும்போது இந்த கேள்வி எனக்கு வரலனா, நான் சொல்றேன், இந்த 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது போல எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ நமக்கு ஒரு குறைவுகள் இருக்கதான் செய்கிறது. அதுதான் 7ஆம் வசனம் சொல்றாரு, என்ன, உன் வழிகளை நீ என்ன பண்ணு, சிந்தித்து பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வழியை கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திக்கலனா எல்லாம் பிந்திரும். ஒன்று பிந்தோம் இல்லை சிந்திரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் சிந்தி போகுது, வேஸ்டா போகுது. ஏன் வேஸ்டா போகுது? சிந்தனம் பண்ணல, சிந்திக்கல. நான் கேட்கிறேன், கையில ஒரு நன்மை வருது, ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா, அது கையில இல்லாம அப்படியே நம்மளை விட்டு போயிடுதுன்னா, காசு வருது, கொஞ்சம் வர காசு எங்க வந்துச்சுனே தெரில, எப்படி போச்சுனே தெரிலனா, கொஞ்சம் நின்று யோசிக்கணும். அதுதான் சொல்ற, கொஞ்சம் நின்று யோசி. உன்னுடைய இடத்தில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அது உன்னுடைய இடத்தில் இல்லாமல் போகிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை நின்று கொஞ்சம் யோசிப்பா. தப்பு என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கும்ன்றாரு. நல்லா கவனிங்க. ஏன் தப்பு அவர்கிட்ட இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்க முடியும்னா, அவர் தப்பு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை, நாம் தவறு செய்வதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்றீங்களா? இதை அக்ரி பண்றீங்களா? என்கிட்ட தப்பே கிடையாது. சிலர்லாம் வீட்டில் பிடிவாதம் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், அவ சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. இந்த நான் கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்கிற ஆளுகிறாங்கன்னு வச்சிங்களேன், வீட்டில் தப்பே அவர்கிட்ட தான் ஆரம்பிக்கும். என்ன பாஸ்டர், புருஷன் மாதிரிலாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, போட்டு தாக்குறீங்க நம்மளை அப்படின்னு. எல்லாரும் வீட்டில் யாராவது, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தப்பு என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா தப்பு அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா கவனி, மனிதர்கள் நாம் தவறு செய்வதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. மிஸ்டேக்ஸ் நம்மகிட்ட கண்டிப்பாக வரும். ஆண்டவர்கிட்ட மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் நீதிபரர், உண்மை உள்ளவர், சொன்னபடி செய்ய சரியான தேவன், பரிபூரணமான தேவன். ஆகவே இங்கே வந்திருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நான் ஒரு சவாலா சொல்ற ஒரு வார்த்தை, தவறு நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த தவறுகள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ
உன் வழியை சிந்திச்சு பாருன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, என் வழியை சிந்திச்சு பாருன்னு சொல்லல ஆண்டவர். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் வழிகளை என்ன காட்டுறார், தப்பு உங்ககிட்ட தான் இருக்கும், நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கும், அவர்கிட்ட தப்பு இருக்காது. ஆகவே உங்கள் வழிகளை நீங்க சிந்தித்து பாருங்க. நிறைய பேர் சிந்திக்கிறதே கிடையாது. சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகளுக்குள்ள போன உடனே வழி கிடைக்காம, எதுவுமே வழி திறக்காம இருக்க உடனே ஆண்டவரை பிளேம் பண்றது. ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே எங்க இருக்கிறீரு, என்ன பண்றீர், இப்படி நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். அப்படி தவிக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார், நான் எங்கேயும் போல உன் கூட தான் இருக்கிறேன், நீ கொஞ்சம் வழியை சிந்திச்சு பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வழியை, நல்லா சொல்ல, நம்ம வழிகளை சிந்திச்சு பார்க்கணும். அப்படின்னா என்ன காட்டுறாரு, என் வழியை நான் கொஞ்சம் சிந்திச்சேன்னா அதை சரி பண்றதுக்கு கர்த்தர் வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவர் பாருங்க, சரி பண்ற தேவன். நம்முடைய ஆண்டவர் யார்? நல்லா சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யார்? அடிச்சு உடைச்சி சுக்குநரம் ஆக்குறது நமக்கு ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம தான் பண்ணுவோம். கோவம் வந்தா வீட்டில் பிளேட்லாம் பறகுதே, ப்ரெஷியஸாக வாங்கி வச்சது கொஞ்ச நாள் தான் கழிச்சு கேட்டா எங்கே போச்சு, அது சுக்குநூறு ஆயிடுச்சு. நம்ம தான் உடைப்போம். ஆண்டவர் உடைக்கிறவர் அல்ல, நம்மளை உருவாக்குறவர். கையை உயர்த்தி சொல்ல, நம்முடைய ஆண்டவர் யார்? அதனால சொல்றாரு, உன் வழியை நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சரி பண்றதுக்கான வாய்ப்புகளை நான் நிறைய கொடுக்குறேன். ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதுக்கும், அதை நம்ம சரியா உபயோகப்படுத்துவதுக்கும், நம்ம எல்லா வழிகளிலும் ஆசீர்வாதமா இருப்பதுக்கு கர்த்தர் சொல்ல, உன் வழியை கொஞ்சம் சிந்திச்சு செட்ரைட் பண்றதுக்கான வழியை கொஞ்சம் பாருங்க. ஏன் இதை சொல்றாரு, செட்ரைட் பண்றதுக்கான வழியை கொஞ்சம் நீ கவனம் செலுத்துப்பான்னு ஆண்டவர் இங்க இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஆகாயத்திக சிம்மமா சொல்ற பாருங்க. 9ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இது ஆண்டவர் சொல்ற வார்த்தையை வாசிக்கும் போது என்னமோ கொடுமைக்கார மாதிரி இருக்கும். ஆண்டவர் இவ்வளவு கொடுமைக்காரரா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இது கரெக்டா புரிஞ்சுக்கணும். கரெக்டா புரிஞ்சுக்கலன்னா ஆண்டவரை கொடுமைக்காரமாக தான் நினைச்சுப்போம். இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்கு, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாலாய் கடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர். இப்ப இதை வாஸ்தவம் நமக்கு எப்படி தோணுது, என்னடா ஆண்டவரா இவரு ஊதி போடுவேன்றாரு. நான் என் வீட்டுக்குன்னு போனா, நான் என் வீட்டை, என் மனைவியை பார்க்கலாம், என் பிள்ளைங்களை பார்க்கலாம், என் வீடை சரி பண்ணலான்னு போனா ஆண்டவர் சொல்ல ஊதி போடுவேன்றாரு. என் வீட்டுக்கு நிறைய எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன், ஆனா இங்க என்ன சொல்றாரு, அதிகமா எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னதான் பண்ண முடியுது, கொஞ்சம் தான் எடுத்துட்டு போக முடியுது. இப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் தடுக்கிறாரா? அவர் தான் எல்லா நன்மையும் தடுக்கிறாரா? இவ்வளவு மோசமானவரா? இப்படி மேலோட்டமா வாசித்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். அதுக்கு தான் இந்த வசனம் இவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, இவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி கர்த்தர் இவர்களை மாற்றி மறுபடியும் தங்களுடைய சொந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வரும்போது எப்படியெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு வந்த பிறகு அவர்கள் எப்படி பிரதியுத்தரம் காட்டினார்கள். அந்த பிரதியுத்தரத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றார், இதெல்லாம் விளங்கிக்கலனா இந்த வசனத்தை 9ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப மோசமானவர். ஊதி போடுவன்றாரு, உடைச்சி போடுவன்றாரு. கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டா கொஞ்சம் தான் அவன் கொண்டு வர முடியுது. இவரெல்லாம் ஒரு கடவுளா? நல்லா கவனிச்சு பாருங்க. இதை கொஞ்சம் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது, வணங்கா கழுத்துள்ளவர்களாய், பிடிவாதம் உள்ளவர்களாய், ஆண்டவர் சொல்ற முறைகளெல்லாம் மீறி செயல்பட்ட போது அவர்கள் என்னவா ஆகினார்கள் என்று சொன்னால், பாபிலோன் கையில் மறுபடியும் அவர்கள் அடிமைகளாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவர்களை அடிமையாக்கணும் விரும்பல. நல்லா கவனிங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பது எதற்காக? நான் அடிமையா இருக்கணும்ன்றதுக்காகயா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் பொருளாதாரத்தில் எதற்காக? நான் இன்னும் கடனாளியா இருப்பதுக்காகவா? கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு கடனாளி, அடிமையா இருக்கான் வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் என்னை சுதந்திரமாய் என்னை ஆசீர்வதித்து என்னை வாழ வைப்பதுக்கான வழியை செய்ய அவர் விரும்பும் போது, நான் கீழ்ப்படியாம ஆண்டவர் சொல்ற வழிகளை நான் சிந்திக்காம
என் வழியை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து என்னை சரி பண்றதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்காம நான் பிடிவாதமா கீழ்ப்படியாம தொடர்ந்து போனா அடிமைப்பட்டு போகிறேன். இப்ப இவர்கள் அடிமைப்பட்டுட்டார்கள். பாபிலோன் ராஜா இவர்களை அடிமைப்படுத்தி வைக்கிறான். ஆனா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர்னா, அப்படி அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்க ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, பாபிலோன் தேசத்தின் ராஜாவுக்கே இந்த ஜனங்கள் மேல தயவு காட்ட ராஜாவுடைய மனசையே மாத்திட்டாரு. யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்ம எவ்வளவு கீழ்ப்படியாம எவ்வளோ வணங்கா கழுத்து உள்ளவர்களா நாம் இருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் வந்து நம்மளை நேசிக்கிறார், நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணங்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வழிகளை சிந்திக்கக்கூடிய தருணங்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார். அதான் கிருபை. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, அதாங்க கிருபை. கிருபைன்றது இஷ்டம் போல வாழ்றது இல்லை. பண்ணுகிற தவறுகள், நம்ம போகிற வழிகள் தப்பா இருந்துச்சுன்னா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சரியான விதத்தில் உபயோகப்படுத்த தெரியாம இருந்தோம்னா, கிருபையா வந்து கர்த்தர் நம்ம சிந்தித்து சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு நேராக கொடுப்பார். இந்த பிரசங்க நேரம் பாருங்க, இப்படி ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்ததே உங்களுடைய மனதுக்குள் ஒரு எண்ணத்தை உண்டாக்குறார். என்னன்னா, தேவனால நம்முடைய வாழ்க்கையை சரியாக்க முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி பாபிலோன் தேசத்தின் ராஜா அவர்களை அடிமையாக கொண்டு போய் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் இந்த பாபிலோன் தேசத்தின் ராஜாவின் மூலமா ஆண்டவர் தயவு காட்டி, நீங்க கவனிச்சு பாருங்க, என்ன ஆச்சரியம்னா, தேவனை அறியாத ஒரு ராஜாவுக்கு இந்த தேவ ஜனங்கள் மேல தயவு காட்டும்படி ஒரு உள்ளத்தை உண்டாக்கி, தயவு காட்டினதுனால அவங்கள விடுதலை பண்ணது மாத்திரம் இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த சரித்திரத்தை வாசித்து நான் பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு காரியம், இவர்களை விடுதலை பண்ணி அனுப்புனது மாத்திரம், அதை மாத்திரம் செய்யற ஒரு ராஜாவான இல்லாம ஆண்டவர் என்ன செய்ய வைக்கிறாருன்னா, இந்த ராஜாவின் மூலமா எல்லா பொருளான நன்மைகளை கொடுத்து அனுப்புறான். அதான் பெரிய ஆச்சரியம். போங்க விடுதலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறது மாத்திரம் இல்ல, அவன் சொல்றான், நீங்க திரும்பி போனீங்கன்னா உங்க இடம், உங்களுடைய நிலம் பாலாய் கிடக்கிறது, உங்கள் வீடு பாலாய் கிடக்கிறது, தேவனுடைய ஆலயம் பாலாய் கிடக்கிறது. ஆகவே சிலரை அனுப்பி என்ன செய்யறானா, அவர்களுக்கு கையில வெள்ளியும் பொன்னையும் சில பொருள்களை கொடுத்து, உலக பொருள்களை கொடுத்து, மெட்டீரியலான சில நன்மைகளை கொடுத்து ராஜா மறுபடியும் அவர்களை தங்களுடைய நாட்டுக்கு அனுப்புகிறான். இது யார் பண்ணது? கர்த்தர் செய்றாருங்க. நல்லா கவனிங்க. அடிமையா போயிட்டான், அவனை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து ஆண்டவர் அவன் அங்கிருந்து வெளியே வரும்போது அவனை வெறும் கையா வராம ராஜா மனசுல கிரியை செய்ய வச்சு, ராஜா மனசை மாத்தி அவங்கள வெறும் மனுஷர்களா மாத்திரம் அனுப்பாம கையில பொருளை கொடுத்து, நிலம் நாசமாயிருச்சு, வீடு நாசமாயிருச்சு, கர்த்தருடைய ஆலயம் உங்க ஊர்ல, உங்க நிலத்துல, உங்க நாட்டுல நாசமாயிருக்கு, அதை மறுபடியும் கட்டுறதுக்கு எடுத்துட்டு போங்க, எல்லா வெள்ளியும் பொன்னும் அதுக்கு வேண்டிய உடைமைகள்லாம் எடுத்துட்டு போங்கன்னு ராஜா கொடுத்து அனுப்புகிறானே. இந்த ராஜாவை இப்படி செய்ய வச்சவர் யாரு என்று இஸ்ரவேல் மக்கள் யோசித்திருக்கணுமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது அவர்களுக்கு முதல் முறை அல்ல. இதுக்கு முன்பாக அவர்கள் நீண்ட காலமாய் 400 ஆண்டுகளுக்கு மேலாக பார்வோன் கையில் அவர்கள் அடிமையா இருந்த போது, கொஞ்சம் யோசித்து பாருங்க, முதல் முறை இஸ்ரவேல் மக்கள் இந்த பார்வோன் கையில் அடிமையா இருந்த போது இந்த இஸ்ரவேல் மக்கள் நினைச்சார்கள், அப்பா இந்த ஊரை விட்டு போனா போதண்டா, இந்த பார்வோன் கையிலிருந்து விடுதலை ஆனா போதும், இந்த கொடுமையிலிருந்து நம்ம வெளியே போனா போதும், அரை வயிறு சாப்பாடு கிடைக்குது, இந்த வேதனையிலிருந்து வெளியே போயிடணும், சம்பாதிக்கிறோம், வேலை செய்யறோம், அதுக்குண்டான ஊதியம் கிடைக்க மாட்டுது, அதனால இந்த ஊரை விட்டு ஓடணும்னு சொல்லி எத்தனையோ முறை யோசித்து அவங்களாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? அங்க இருந்த இஸ்ரவேல் மக்கள், எகிப்து தான் நாட்டில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டான்? ஒன்றும் வேணாம், நம்ம சும்மா வெறுமையா இந்த ஊரை விட்டு ஓடினா போதும் நினைத்தவர்களை அப்படி வெறுமையா ஓட விடாம, நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஜனங்களுக்கு என்ன எண்ணம் இருந்துச்சு? வெறுமையா போனா போதும், தப்பிச்சோமா
உயிர் பழச்சமான் ஓடி போகலாம், இவன் கொடுமைக்கு நம்ம தப்பி ஓடினா போதும் நினைத்தவர்களை அப்படி போக விடாம, யாத்திராகம் 11ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா கர்த்தர் மோசேவை கூப்பிட்டு சொல்றார், போய் அவன் தன் அயலான் இடத்தில், அவள் தன் அயலான் இடத்தில் போய் கேட்க சொல். நல்லா கவனிங்கள், போய் கேட்க சொல். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் எகிப்தியனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்தினிடத்தில் கேட்கும் போது அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொடுப்பார்கள். யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சு பாருங்க, 35-36 சொல்லி இருக்கிறது, இவ்விதமாய் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்களா. யாருக்கு? விட்டா போதும் வெறுங்கையா ஓடி போகலான்னு இருந்தவன, நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை, விட்டா போதும் வெறுங்கையா ஓடி போகலான்னு இருந்த இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் போய் கேளு எகிப்தியன்ட்ட கேட்குறான். வெள்ளி பொண்ணு உடைமைகளை கொடுத்து தூக்க முடியாதபடிக்கு அவ்வளோ பொருளாதார நன்மையை கொடுத்து ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை தேவன் நியமித்த கானானுக்கு பிரயாணமா போக வச்சாரு. எது கொடுத்தாரு? நல்லா கவனிக்கணும், எது கொடுத்தாருங்க? ஏன்னா வனாந்தரத்தில் அவர்கள் போய் சேர வேண்டிய கானானுக்கு போய் சேருவதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமா ஒரு திட்டம் வச்சிருந்தார். என்ன திட்டம் தெரியுமா? ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டணும் என்கிற திட்டத்தை தேவன் வச்சிருந்தாரு. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, சும்மா கொடுக்கல ஆண்டவர், போய் சும்மா கேளு வெள்ளியும் பொன்னையும் கொடுப்பாங்கன்னு சும்மா சொல்லல, அதுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். என்ன திட்டம்னா ஆசரிப்பின் கூடாரம் கட்டணும். இதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அவங்க கிளம்புறதுக்கு முன்பாகவே விட்டா போதும் வெறுங்கையா ஓடலான்னு இருந்தவனை அவன் கை நிறைய வெள்ளியும் பொன்னையும் தூக்கிட்டு வர வச்சாரு. ஏன்? ஒரு வேலை இருக்கு. என்ன வேலைனா ஆசரிப்பின் கூடாரம் கட்டப்படணும்ன்ற வேலை. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், நம்மையும் கர்த்தர் எங்கே இருந்தோம் வெறுங்கையா கொண்டு வரவே மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன கர்த்தர் எங்க இருந்தோம்? எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நம்புறீங்களா? முதல்ல நீங்க, நான் இருக்கிற இடத்துல தோத்திடுவாங்க ஒன்றும் கொடுக்காம தடவே கிடையாது. உங்களை வெறுங்கையா கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட செய்ய மாட்டாரு. நீங்க புறப்படும் போது உங்க கை நிறைய நன்மைகளை கொடுத்து நீங்க கிளம்பி வர கர்த்தர் கிரியை செய்வார். கை நிறைய கொடுத்து கிளம்பி வரார் பாருங்க, அப்ப மறந்துடக்கூடாது ஆண்டவரை. கை நிறைய கொடுக்கும் போது கேட்கணும், ஆண்டவரே கை நிறைய கொடுத்துருக்கிறீரே, இதை வச்சு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, கொடும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவர், இன்னும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். நிரப்புறாரு. நிரப்பி கொடுத்த பிறகு கேட்கறது இல்லை, எதுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே? இவங்க கன்க்ளூஷன் வந்துடும், கொடுத்த பிறகு கொடுத்துட்டாரு, எனக்கு தெரியும் என்ன பண்ண, அவர் எனக்கு சொல்லலாம். அதுதான் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி பாத்திரம் அப்படியே டொக 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 டொகன்னு ஆடி அப்புறம் சவுண்டு தான் போடுது. நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஒரு பகுதிக்கு உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். இந்த ஆகாயம் வச்சுக்கிங்க, இங்கே நம்ம திருப்பியும் வருவோம். என்ன ஏதாவது மார்க்கர் வச்சுங்க, அப்புறம் திருப்பியும் தேடி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக போயிட போகுது. அதனால் அங்கே எதாவது வச்சுக்கிட்டு இங்கே யாத்திரா 35ஆம் அதிகாரம் வாங்க. 35ஆம் அதிகாரத்தில் இப்போ பாருங்க, ஒரு வேலையை கர்த்தர் சொன்ன பார்த்தீங்களா? ஆசரிப்பின் கூடாரத்தை கற்ற வேலைக்காக ஆண்டவர் இவங்களை அங்கிருந்து வெறுங்கையா கிளம்ப விடல. வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து அந்த ஐஸ்வர்யத்தை குறித்த அறிவை அவங்களுக்கு உண்டாக்கி, இப்போ ஒரு வேலை இருக்குப்பா, ஆசரிப்பு கூடாரத்தின கற்ற வேலை இருக்கு, அதுக்கு அந்த வேலையை செய்கிற எல்லாம் திறமையான ஆளுங்க. 400 வருஷம் எகிப்து தேசத்துல உருவானவங்க, எல்லா வேலையிலும் கைத்தேறினவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கைத்தேறினவர்களை ஆண்டவர் உருவாக்கி இப்போ கொண்டு வர்றார். எதுக்கு? ஒன்னத்தையும் உபயோகப்படுத்தாம இருக்கிறதுக்குல, அத்தனையும் ஆண்டவருக்கு உபயோகப்படுத்துவதற்காக. அதான் நான் சொன்ன பாருங்க, நான் வாழ்வது கர்த்தருக்காக. எத்தனை பேர் கர்த்தருக்காக வாழ்றீங்க?
கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வாழ்வது கர்த்தருக்காக, வாழ்நாள் முழுவதும் கர்த்தரையே நான் சேவிப்பேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? நான் வாழ்வது கர்த்தருக்காக, வாழ்நாள் முழுவதும் கர்த்தரையே சேவிப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி அவர் வேலையை, அவருடைய சுவிசேஷத்தை நான் பரப்புவேன். இதை செய்யறோன்னா, இதை நம்ம செய்வோம்னா, நான் சொல்றேன், உங்க வீடு எப்படி இருக்கும், உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிற உங்க நெய்பர்ஸ் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உங்க தெரு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த எண்ணம் நமக்கு வரமாட்டுது. அதனால தான் நம்முடைய வழிகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கன்னு சொல்றாரு. பாருங்க 4ஆம் வசனம் பாருங்க, அங்கே யாத்ரா 35:4 வாசிப்போமா? பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ. எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தை, மனம். ஆண்டவர் சொல்ற, நான் தான் கொடுத்தேன், இரு நான் வந்து புடிங்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? கொடுத்த எனக்கு புடுங்கிறதுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குப்பா, ஆண்டவருக்கு இருக்குங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் புடுங்குற ஆண்டவர் இல்லை. என்ன ஆண்டவர் இல்லை? சொல்லாமல் இருக்கிறவங்களாம் இப்போ மனசுக்குள்ள அப்படி தான் வச்சுருக்கீங்களா? புடுங்குறாரு போலகுது. நம்ம ஆண்டவர் புடுங்குறவர் இல்லை, கொடுக்கிற ஆண்டவர். கொடுத்துட்டு மனம் இருக்கான்னு செக் பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுத்துட்டு மனம் வருதா? கொடுத்தவர் என்ன பண்றாருங்க பாருங்க, சொல்றாரு, உங்களுக்கு மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும், கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலம். இப்ப பாருங்க 21 வாசிப்போமா? பின்னும் எவர்களை அவர்களுடைய இருதயம், நல்லா கவனிங்க, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டான் மோசே வந்து சொல்றாரு. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்காக செய்ய வேண்டிய வேலைக்கு இந்த வேலை ஆட்கள் தேவை, இந்த பொருள் தேவை, வெள்ளி தேவை, என்ன பொண்ணு தேவை, எல்லாத்தையும் சொல்றாரு. ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் அவங்க கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு. தேவன் எல்லாத்தையும் அவங்க கையில கொடுத்து, வெறும் கையா கூட்டிட்டு வரல, எல்லா நன்மையும் கர்த்தர் அவங்க கையில கொடுத்து வச்சிருக்கிறதுனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப என் வேலையை நான் செய்யணும், இந்த வேலைக்கு இதெல்லாம் தேவை, கர்த்தருக்கு தேவை அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் பாருங்க, அங்க சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க, பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பின் கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். நல்லா கவனிங்க, எவர்களுடைய இருதயம் எழுப்பினதோ, எவர்களுடைய ஆவி எழுப்பப்பட்டதோ. அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு, நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா, பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். இப்ப நான் பேசுற சத்தியம், ஒருவேளை நீங்க இன்னைக்கு இருக்கிற லெவலில் நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே, இந்த சத்தியத்தெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாருன்னா, வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொருளாதார தரத்தை கர்த்தர் உயர்த்தி காட்டுகிற நேரம் உங்களுக்கு முன்பாக இருக்கு. நிறைய நன்மைகள் வரும், நிறைய நீங்க எதிர்பார்க்காத உயர்வுகள் வரும், நிறைய லாபங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே இந்த சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றாரு. ஏன்னா வந்த பிறகு என் மனசு மாறிடக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வழி மாறிடக்கூடாது. நான் என் வழியை சிந்தித்து பார்க்காதவனா இருந்துடக்கூடாது. அப்படி சிந்தித்து பார்க்காதவனா இருந்துட்டேன்னா நிறைய விதைப்பேன், கொஞ்சமா இருப்பேன், நிறைய சாப்பிடுவேன், ஆனா திருப்தி ஆக மாட்டேன், நிறைய தண்ணி குடிக்கலாம், ஆனா தாகம் தீராது, நிறைய வஸ்திரத்தை போடுவேன், ஆனா குளிர்காய முடியாது, நிறைய சம்பாதிப்பேன், பொத்தலான பையில போயிட்டே இருக்கும். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, வரக்கூடிய, நான் சொல்றேன் கவனிங்க, நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் இதுதான் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள் இருக்கிற அந்த நிலையிலேயே நான் இருக்க விடுவதில்லை, அவர்களை அதை காட்டிலும் மேலான நிலைக்கு நான் கொண்டு வருவேன். இந்த சபையில் இந்த சத்தியத்தை கேட்குற
ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் நீங்க இருக்கிற நிலையிலே விட்டுவிட மாட்டார். நீங்க இருக்கிற நிலையிலிருந்து உங்களை மேலான நிலைக்கு கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருவார். அது வரும்போது உங்க வழி மாறிடக்கூடாது, உங்க எண்ணங்கள் மாறிடக்கூடாது. எவர்களுடைய இருதயம் எழுப்பி எவர்களுடைய ஆவி அவர் எழுப்பினாரோ அவர்கள் எல்லாரும் உற்சாகமாய், அதை பாருங்க 29ஆம் வசனம் பாருங்க, அந்த அதிகாரத்தில் 29ஆம் வசனம், செய்யும்படி கர்த்தர் மோசேவை கொண்டு கற்பித்த வேலையை குறிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்கும் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்க மனப்பூர்வமாய் உற்சாகம் அடைய வைக்கிறாரு. மனப்பூர்வமா கூட, ஏன்னா நோக்கம் தெரியுது அவங்களுக்கு. நம்ம வெறும் கையா வரணும்னு நினைச்சோம், ஆனா கையை நிரப்பி கொண்டு வந்தாரே. எதுக்கு கையை நிரப்புறாரு? எதுக்கு வாழ்க்கையை நிரப்புறார்? எதுக்கு லாபத்தை கொடுக்கிறார்? எதுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்? இதை நான் கொண்டு வரும்போது இயேசுவை நான் இன்னைக்கு சொல்லணும். என் வாழ்க்கை இயேசுவை பலருக்கு சொல்ற வாழ்க்கைய அதுக்கு செலவு செய்ய, அதுக்கு இதெல்லாம் உபயோகமாக ஆண்டவர் இந்த நன்மையை கொடுக்கிறார். என்னை ஏன் ஆண்டவர் சாக கடந்த என்னை பிழைக்க வச்சார்? எனக்கு ஏன் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார்? என் சரீரத்துக்கு ஏன் பலனை கொடுக்கிறார்? எனக்கு ஏன் அற்புதங்களை செய்கிறார்? ஏன்னா நான் அதெல்லாம் உபயோகப்படுத்தி இயேசு இன்னொருத்தருக்கு சொல்லுவதற்காகவே. நல்ல நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்காகவும் கர்த்தருடைய ஊழியத்துக்காகவும் கர்த்தருடைய வேலைக்காக கர்த்தர் நம்முடைய கையை நிரப்பி கொடுக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன வந்துடக்கூடாதுன்னா, நான் தான் என்னமோ இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறேன், நான் தான் அதுக்கும் எதுக்கும் உதவி செய்கிறேன், ஆண்டவருக்கே நான் தான் உதவி செய்கிறேன். கிடையாதுங்க. உதவி செய்கிறவர் அவர் தான். நமக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு உதவி செய்கிறவர் அவர் தான். அவருடைய உதவியை பெறுகிற ஒரு பாத்திரமாக தான் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? நான் ஆண்டவருக்கு உதவிலாம் செய்ய முடியாது, அவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், நான் உமக்கு உதவிலாம் செய்ய முடியாது. நீர் எனக்கு உதவி செய்ததிலிருந்து மனப்பூர்வமாய் நான் உமக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம், அது செய்யலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் பிசாசு திரிக்கிறான் பாருங்க. என்னமோ நம்ம தான் கொடுத்து தாங்குற மாதிரி, நம்ம தான் என்னமோ கொடுத்து உதவி செய்து எல்லாம் நடக்கிற மாதிரி எண்ணங்களை பிசாசு உண்டாக்கும் போது அதுக்கு எதிர்த்து நிற்கணும். இல்லை, எனக்கு உதவி செய்கிறவரே கர்த்தர் தான். அவர் கொடுக்கிற உதவியிலிருந்து என் ஆவியை கர்த்தர் எழுப்புறாரு. மனப்பூர்வமாய் வெறும் கையாய் வர இருந்த என்ன என் கையை நிரப்புகிற கர்த்தருக்கு நேராக கொடுக்க என்னை அவர் வைக்கிறார் என்கிற உணர்வு வரும்னா, இப்போ நான் எப்படிப்பட்டவனா மாறிட்டேன்னா, என் வழியை கொஞ்சம் நான் சிந்திக்கிறேன். ஆசீர்வாதத்தை தவற விடல, ஆசீர்வாதத்தை நோக்கமற்ற விதத்தில் உபயோகப்படுத்தல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு அருமையா நடத்தி வந்த இந்த இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, இப்படி ஆண்டவர் அவர்களை ஆச்சரியமா நடத்துறார். நீங்க அடுத்த அதிகாரம் வாசித்தீங்கன்னா 36ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா, அங்க அதற்கான வேலை ஆட்களை எல்லாம் கர்த்தர் எழுப்பி அந்த வேலையை செய்ய ஆண்டவர் ஜனங்களை பயன்படுத்தி ஆசரிப்பின் கூடாரத்துக்காக அங்க சொல்லப்பட்டு காலையிலையும் மாலையிலையும் ஜனங்க இப்படி எழுப்பப்பட்டதினாலே, நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய வேலையை செய்ய அவருடைய ஆவி அவர்களை எழுப்பினதுனால, அவங்களுடைய இருதயம் எழுப்பப்பட்டதுனாலே கர்த்தருடைய வேலை நடப்பதற்காக காலையிலும் மாலையிலும் கொண்டு ஜனங்கள் காணிக்கையா மனப்பூர்வமா கொடுத்தார்களா. கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதாங்க ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுத்து கொண்டே இருக்கிறது தான். நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன இது, நீங்க எப்படி நினைச்சா அது உங்களை பொறுத்தது. நான் சத்தியத்தை பேசுறேன். இந்த மக்கள் ஆண்டவர் எப்படி வச்சிருந்தாரு? காலையிலையும் மாலையிலையும் கொண்டு கொடுத்தாங்களாம். அதை வாசித்து பாருங்க, சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மோசே கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. என்ன கம்ப்ளைண்ட்னா, ஜனங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகவே நீர் ஒரு அறிவிப்பை கொடுக்கணும். என்ன அறிவிப்புனா, போதும், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு போதுமானது இருக்கிறது என்று நீர் போதும் என்று சொல்ற ஒரு அறிக்கையை கொடுக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஒரு சாட்சியை கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு தம்பதி விவாகமாகி பல ஆண்டு அவர்களுக்கு பிள்ளை இல்லை. 2 பேரும்
மருத்துவ துறையில் இருக்கிறாங்க. கணவர் வந்து டாக்டரு, ஒய்ஃப் வந்து நர்ஸு. 2 பேரும் அந்த துறை. இந்த கணவருடைய தகப்பனார் வந்து அவர் பெரிய சர்ஜன். ஆனால் இவங்களுக்கு எல்லா மருத்துவ ரீதியில் எல்லா அட்வான்ஸ்மெண்ட், எல்லா அறிவு ஞானம் இருந்தோம், இவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஒரு பெரிய குறை. ஒரு தேவ மனுஷன் அவர்களோட வாழ்க்கையில் சந்திக்க நேரிட்ட போது அவர்கிட்ட இவங்களுடைய குறைகளை சொன்னார்களாம். அப்போ அந்த தேவ மனுஷன் பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபித்த போது ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையே இல்லாமல் இருந்த அந்த சகோதரி கற்பம் தரித்து குழந்தையை பெற்றார்களா. அவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து என்னைக்கு ஜோம் பண்ணிட்டு போனாரோ அன்னையிலிருந்து எங்களுக்கு ஒன்று மாத்திரம் குறையில்லை, ஒன்னோட நிற்கல. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒன்று கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி 5 பிள்ளைய கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த சாட்சியை கேட்ட ஒருத்தர் சொன்னாராம், அப்போ சீக்கிரமாக உங்களுக்காக ஜோம் பண்ணவரை வர சொல்லணும், ஏன்னா குழந்தை பிறக்கிறத நிற்க வைக்கிறதுக்கு அவர் ஜோம் பண்ணணும் நாங்களாம். ஏன்னா 5 வந்துருச்சே. வேடிக்கையாக இருந்தாலும் நல்லா கவனிச்சு பாருங்க, ஜனங்க அப்படி மனப்பூர்வமாய் தேவனுடைய வேலைக்காக, தேவன் எதற்காக கொடுத்தாரோ அதில் நான் என்ன கவனம் செலுத்த விரும்புகிறேன், தேவன் எதற்காக அவங்க கையில் கொடுத்தாங்களோ அந்த காரியத்துக்கு அவர்கள் மனப்பூர்வமாய் 100க்கு 100 கரெக்டாக அவங்க உபயோகப்படுத்தினாங்க. இப்படி உபயோகப்படுத்தின அந்த இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் சிறைப்பட்டு, அவருடைய சந்ததியில் வந்தவர்கள் மறுபடியும் சிறைப்பட்டு போன போது ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்போ ஆகாய் தீர்க்கதரிசி வாங்க அங்க சொல்றாரு. அவரு இப்ப என்ன சொல்றாரு, அவனவன் தன் வீடை கட்ட போய்விட்டான், என் வீடு பாழாய் கடக்கும் போது. இங்க கவனிச்சு பாருங்க, 2ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்களேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று இவங்க வழியில சொல்றாங்க. இது முக்கியம் இல்ல, இது என்ன காட்டுது, இந்த 2ஆம் வசனம் எதை காட்டுதுன்னா, தேவனுடைய காரியம் முக்கியம் இல்லை, அது அப்புறம் பண்ணிக்கலாம், ஆண்டவர் எப்போனா செஞ்சுக்கலாம், நம்மள்த முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். அங்கதான் தப்பா போச்சு. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் கர்த்தரை அப்புறம் பார்க்கலான்னு கொண்டு போயிட்டீங்கன்னா பண ஆசை வந்துடும், பேராசை வந்துடும், இருமார்ப்பான சிந்தனை உள்ள வந்துடும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்கள மாறிடுவோம். அப்படி மாறும்போது பலவித இச்சையினால அகப்பட்டு விழுந்து போகிறவர்களாய் மாறுகிறோம். நோக்கங்கள் நிறைவேறாது. பிசாசு இந்த பொருளாதாரத்தை வச்சு நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறான். நிறைய பேர் பொருளாதாரத்தின் நன்மையினால சீரழிந்து போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா காரணம் இந்த நோக்கம். வழிகளை சிந்தித்து பாரு, உன் வழிகளை நீ சிந்தித்து பாருன்னு சொல்றாரு. அதை கொஞ்சம் யோசிக்காம சரி பண்ணுவதற்கான நிலையில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரோடு ஒப்பிட்டு பார்க்காம, அங்கதான் சொல்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுற நேரம் இன்னும் வரல, அதுக்கு நேரம் இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, 3ஆம் வசனம் சொல்றாங்க, கர்த்தருடைய வேலை கட்டுறதுக்கு இன்னும் காலம் இருக்கு. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கடக்கும் போது நீங்கள் மட்சிப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளை குடியிருக்கும்படியான காலம் இதுவோ கேட்கிறாரு. என்னுடைய வீடு, என்னுடைய வேலைக்காக உன்னை நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அந்த ராஜா கிட்ட பேசி அவன் மூலமா தயவு உண்டாக்கி உங்களை வெறும் கையா அனுப்பாம அவன் உங்க கையில வெள்ளியும் பொன்னையும் எல்லா பொருளையும் கொடுத்து உங்களை மறுபடியும் நான் தேசத்துக்கு அனுப்பியிருக்கேன். எதற்காக? என்ன மறந்து போய் என்ன ஒதுக்கி விட்டுட்டு உன்னுடைய வேலையை செய்வதற்காகவா அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லல, நீ வீடு கட்டக்கூடாது, நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ உன் காரியத்தை நீ அப்படி சொல்லவே மாட்டார். ஆனா என்ன சொல்றாரு, பிரையாரிட்டியை மாத்திராத. அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன் உரிமையை நம்ம மாத்தும் போது எல்லாமே தலைகீழாயிடும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன் உரிமையை கொடுக்காம போகும்போது என் வழியை நான் சிந்தித்து பார்க்கல, நான் வழியை சிந்தித்து பார்க்கல, நான் நிறைய விதைப்பேன், பலன் வராது. இன்னும் நீங்கள் வாசித்து பாருங்கள், 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா சொல்லியிருக்கு என்ன, ஆண்டவர் அந்த என்ன 10ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்கிறாரு, ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம்
பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமல் போயிற்று. என்ன சொல்றாரு? பூமி பலன் கொடுக்கணும், பனி பெய்யணும், நீ விதைக்கிற விதையின் மேல சூரியன் உதிக்கணும். ஆனா இதெல்லாம் பண்ண வைக்கிறவர் நான் தான். நான் உன் வாழ்க்கையில முக்கியமா இல்லாம போகும்போது எப்படி இது நடக்கும்? ஆண்டவர் தான் கேட்கிறாரு. தேவனுடைய காரியத்தை சிந்திக்கிறோமா? இதில் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற ஒரே ஒரு காரியம், தேவனுடைய நிலையை நம்முடைய வாழ்க்கையில மாற்றும் போது பொருளாதார ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவா இல்லாமல் போய்விடும், தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பித்து விடும். இவங்க வாழ்க்கையில தான் நடந்துச்சு. எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சான் ராஜா, ஆனா செய்து முடிக்க முடியாம தட்டுப்பாடுல இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் இப்படிப்பட்ட கேள்விகளை அவங்களோட பேச வேண்டியது காரணம் என்ன? என் வேலைக்காக நான் உன்னை அனுப்பினேன், ஆனால் நீ என்னை முக்கியப்படுத்தாமல். என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? 2ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்தை கட்டுறது நேரம் இதுதானா? பிசாசு உள்ள பொருளாதார மயக்கத்தை, ஏன்னா இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை அவன் கொடுத்த உடனே அவன் கேட்பான், ஆண்டவர்லாம் முக்கியம் இல்லை, உன் இஷ்டம் போல நீ செலவு பண்ண, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, யாரை கேட்கணும்? கர்த்தர் சொல்லுவார், நீ இஷ்டம் போல சம்பாதிச்சதில்லை, உன்னை நான் ஆசீர்வதித்து உன் மேலே என் பிரியத்தை வச்சு உன் உழைப்பை ஆசீர்வதித்து நீ விதைச்ச விதையின் மேலே மழையை பெய்ய வச்சேன், சூரியனை பிரகாசிக்க வச்சேன், எல்லாத்தையும் செஞ்சது நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்பா. எதற்காக? நீ இஷ்டம் போல இருப்பதுக்காக இல்லை, என்னுடைய திட்டங்களை அறிந்து என் சுவிசேஷம் மூலமா பரவணுன்றதுக்காக தான் உன் கையை நிரப்புறேன், உன் வாழ்க்கையை நிரப்புறேன், உனக்கு லாபத்தை கொடுக்கிறேன், உனக்கு உயர்வை கொடுக்கிறேன், உன் உயிரை காப்பாற்றி வச்சிருக்கிறேன். எதற்காக? என்னை பத்தி சொல்வதற்காக. என்னை பத்தி சொல்ல வேண்டிய இடம் வரும்போது என்னை ஒதுக்கி வைக்கிறியான்னு கேட்கிறார் ஆண்டவர். அதை நீங்க நல்லா கவனிங்க. இந்த பொருளாதாரத்துல கர்த்தர் நம்ம கொடுக்குற நன்மையில் அவரை ஒதுக்கிட்டோம்னா, நான் சொல்றேன், பொருளாதாரத்தின் நிறைவை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா, காரணம் தேவன் சொல்றது போல அவங்களுடைய வழிகளை சிந்தித்து எதற்காக ஆசீர்வாதத்தை கொடுக்க, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அதை நான் எப்படி உபயோகப்படுத்தணும் என்பதை எனக்கு சொல்றாரு. சொல்றதுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, என்னை கரெக்ட் பண்ண எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. அவரிடத்தில் நான் வருகிறேனா? வந்தா நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயமா கர்த்தர் என்னை பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமா வைப்பார். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடெல்லாம் ஏற்படாது. யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டிய நிலை, அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு போய் சொல்ல வேண்டிய நிலையில் கர்த்தர் விடவே மாட்டார். எல்லா நிறைவையும் கர்த்தர் அவருடைய வேலையை செய்ய, அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். எது அவருடைய வேலை? என் மூலமா சுவிசேஷம் பரவணும், அது அவருடைய வேலை. அதுக்கு என்ன வேணுமோ, என்ன ரிசோர்ஸ் வேணுமோ எனக்கு தருவார். நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவ ஊழியனா நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய சுவிசேஷத்தை இந்த ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், ஒவ்வொரு வாரமும் சொல்றேன். எனக்கு தெரியும் இந்த சுவிசேஷத்தை பரப்ப, உலகம் முழுவதும் சொல்ல என்ன வேணுமானாலும் கர்த்தர் என் கையில் அதை கொடுப்பார். ஏன்னா அவர் என்னை நம்புகிறார். என்னுடைய பிள்ளை என் சுவிசேஷத்தை சொல்லுவான் என்பதை கர்த்தர் நம்புகிறதுனால என் கையில் எல்லா நன்மையும் கொண்டு வருவார். இது போலதான் உங்களையும் கர்த்தர் நீங்கள் இருக்கும் நிலையில உங்களை நம்புகிறார். ஆனால் நம்பிக்கையின்படி உங்க வழிகளில் நீங்கள் சிந்தித்து தேவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? அதான் சொல்றார், அதான் கேட்கிறார் ஆகாய். இந்த கேள்வியை கேட்கிறார். ஆண்டவருடைய வீடு அப்புறம் பார்த்துக்கலாம், ஆண்டவருடைய காரியம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆண்டவரே ஓரம் கட்டியாச்சு. ஆண்டவரை ஓரம் கட்டின உடனே சூரியனை பிரகாசிப்பிக்கிறவர் அவர், மழையை பெய்ய வைக்கிறவர் அவர், பனியை வர வைக்கிறவர், எல்லாத்தையும் பண்றவர் அவர். அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. விதைய வேணா போய் நான் விதைக்கலாம், உழைப்பை வேணா நான் போய் கொடுக்கலாம், ஆனா அதை ஆசீர்வதிக்கிற வேலை அவர்கிட்ட இருக்கே. வேலையை செய்கிறவர் கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எல்லா நன்மையும் வேலையை செய்கிறவர் யார்? அவரை நான் வாழ்க்கையில முக்கியப்படுத்தணும். இந்த பொருளாதாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது நான் சொல்லணும், ஆண்டவரே இதை நீங்க எதற்காக கொடுத்துரு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஒரு தொழில் செய்றீங்க, ஒரு லாபம் வருதா? கையில் லட்சக்கணக்கா கோடி கணக்கான ஒரு லாபம் வருதா? இன்னைக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் வரும் நாட்களில் வரும். இந்த சத்தியத்தை கேட்குற உங்களுக்கு வர வைப்பார். வர வைக்கும் போது கேட்கணும், ஏன் ஆண்டவரை கொடுத்தீர்,
இதை எந்த வேலைக்கு நான் உபயோகப்படுத்தணும், சபைக்கு நான் எப்படி கொடுக்கணும், சுவிசேஷத்துக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை கொண்டு நீ என்ன செய்ய விரும்புகிறீர்? இப்படிப்பட்ட நல்லவன் கையில கர்த்தர் என்ன செய்வார்னா எல்லா ஆசீர்வாத நிறைவையும் கொடுப்பார். இதை கொடுக்காதவ, இதை குறித்த சிந்தனை இல்லாத ஒரு மனுஷனை தான் வேதம் பாவின்னு சொல்லுது, துன்மார்க்கன்னு சொல்லுது. அவன் கையிலிருந்து பிடுங்கி ஆண்டவர் நீதிமானுக்கு கொடுப்பார்னு வேதம் சொல்லுது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, ஒரு வசனம் பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போமா? 1 பேதுரு 2:5 எடுத்துட்டீங்களா? வாசிப்போம். 5ஆம் வசனம் வாசிப்போம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நல்ல கவனிங்க, அங்க சொல்லிருக்க வார்த்தை முதல் பகுதியை பாருங்களேன். ஜீவனுள்ள கற்களை போல. எல்லாம் சொல்லுங்க, என்ன கற்களை போல? கல்லுக்கு உயிர் இருக்குன்றாரு. அப்படின்னா எந்த கல்லை சொல்றாரு? இந்த செங்கலையா சொல்றாரு? நம்மளை தாங்க சொல்றாரு. நம்மளை தான் கர்த்தர் ஜீவன் உள்ள ஆலயமா பார்க்கிறாரு. இந்த ஜீவன் உள்ள கற்களை போல, இந்த ஜீவன் உள்ள கற்களாய் இந்த சரீரம் மாறினதுக்கு காரணம் என்ன? இயேசு என்னுடைய ஆண்டவராய் எனக்கு மாறின போது, என்னுடைய இரட்சகராய் அவர் எனக்குள்ள வந்த உடனே என்ன ஜீவன் உள்ள கற்களை போல எங்க போனாலும் அவருடைய ஜீவனை, அவருடைய வாசனையை வீசுகிற ஒரு பாத்திரம். அதற்காக கர்த்தர் எனக்கு கொடுக்கிற நன்மைகளை உபயோகப்படுத்துறேனா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த கீழ்ப்படிதல், இந்த விதத்துல நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. 6-7ஆம் வசனத்தை வாசித்து சொல்றாரு, இப்படி விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது இடரலா இருக்காது. இந்த விசுவாசித்து இதுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவர்கள் அது இடறி போகிறார்களா? ஜீவனுள்ள கல்லாய் கற்களை போல நான் போகிற இடம்லாம் பேசுறேன் இயேசுவை. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. போகிற இடம்லாம் இயேசுவை பேசுறேன். நீங்க போகிற இடம்லாம் என்ன, குடும்பமாக நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு எல்லாம் குடும்பமாக கூடுவீங்க, இயேசுவை பேசுங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் மக்கள் கூடி வரும்போது இயேசுவை ருசிக்காதவங்க வருவாங்க. அவங்கள பற்றி அவங்ககிட்ட இயேசுவை ஜீவனுள்ள கற்களை போல உங்கள் வாய் பேசட்டும், இயேசுவை பேசட்டும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஜனங்கள் மத்தியில் இருக்கிற இந்த நல்ல தேவனை குறித்து இருக்கிற தப்பான அபிப்பிராயங்களை மாற்றுவதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள கற்களை போல கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள கற்களை போல உங்களை கர்த்தர். இந்த வேலையை செய்யறதுக்கு என்னென்ன தடையெல்லாம் உடைக்கணுமோ, என்னென்ன கதவுகளெல்லாம் திறக்கணுமோ, என்னென்ன நன்மைகளாக உங்களுக்கு வரணுமோ, என்னென்ன காரியத்தெல்லாம் அசைக்கணுமோ, நான் சொல்றேன் உங்களுக்காக கர்த்தர் உங்கள் நடுவே இருந்து அசைத்து காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. பாருங்க, வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் வாங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் 6ஆம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தர நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவீங்க. அசைய பண்ணணுமா? பண்ணுவார். இன்னும் ஒரு தடவை செய்வார். எதற்காக? என் பிள்ளை ஜீவன் உள்ள கற்களை போல ஏன் சுவிசேஷத்தை சொல்ல, என்ன பத்தி இன்னொருத்தருக்கு சொல்ல, தன் வழியை சிந்தித்து யோசித்து சரி செய்த ஒரு கிறிஸ்தவன், ஒரு நீதிமான், ஒரு நல்லவன், தேவன் எதற்காக ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுக்கிறார் என்பதை புரிந்து தேவனுக்காகவே உபயோகப்படுத்த விரும்புகிற ஜீவன் உள்ள கற்களை போல இருக்கிற ஒரு நல்லவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த நல்லவனுக்காக கர்த்தர் இன்னொரு தடவை பூமியையும் வானத்தையும் எதெல்லாம் அசைக்கணுமோ, நான் சொல்றேன் நமக்காக அவர் அசைக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை பல தடப்பட்ட வாசலை பார்த்துருக்கலாம், உங்களுக்காக அந்த வாசலை திறக்க வல்லவரா. ஏன்னா என் பிள்ளைக்கு நான் இந்த வாசலை திறந்தா என் பிள்ளை ஜீவன் உள்ள கற்களை போல அவரை என்னை சொல்லுகிற ஒரு ஜீவனா இது இருக்கும். சொல்றாரு பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. சகல
ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர். நல்லா கவனிங்க, வெள்ளியும் பொண்ணும் கொடுக்கணுமா? கொடுக்கறதுக்கு அசைக்கணுமா? நன்மையை கொடுக்கறதுக்கு, லாபத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சில காரியங்களை அசைக்கணுமா? தடைப்பட்டு போயிருக்கிற நன்மைகளை உங்க கையில வர வைக்கிறதுக்கு சில காரியத்தை அசைக்கணுமா? அசைக்க முடியாத ஒரு பர்வதம் போல இருக்கா, அதை மெழுகு போல உருகி போக பண்ணணுமா? கர்த்தர் சொல்றாரு, நான் செய்ய வல்லவராய் இருக்கிறேன்றதை மறந்துடாதே. நிச்சயம் செய்வார். எதற்காக செய்கிறாரு? நான் ஜீவனுள்ள கற்களை போல, இயேசுவை சொல்றதுக்காக. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. உங்களுக்காக எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக என் தேவன் எதையும் செய்வார். அதனால தான் அவருக்காக, அவரை பத்தி சொல்ல நான் எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு சபை மக்கள் விசேஷமாக இந்த பிளஸ்ஸிங் சென்டர் சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி ஆயத்தமாகணும். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது ஜீவனுள்ள கற்களை போல இருக்கிறேன். போகும்போது அந்த எண்ணத்தோடு போகணும். வாயத்திலிருந்து பேசும்போது அந்த நேரத்தை பேசணும். ஒரு ஆசீர்வாதம் கையில் வரும்போது என் வழியை சிந்திச்சு யோசிக்கிறேன். ஆண்டவரே, இதை வச்சு நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்? நீர் என்ன செய்ய விரும்பினது நிமித்தம் என்கிட்ட கொடுத்துருக்கிறீர். அதை நான் கரெக்டாக செய்யணும் ஆண்டவரே. இப்படி செய்கிற ஒரு மனுஷங்கிட்ட தேடி தேடி கர்த்தர் கொண்டு வந்து நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் அதை ஆமென் ஏற்றுக்கொள்றீங்க? இப்படி செய்கிற மக்களாக நம்ம இருப்போனா, நான் சொல்கிறேன், நன்மைக்கு குறை இருக்காது, பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு இருக்காது. எவ்வளோ ஆசீர்வாதம், எத்தனை லட்சம் கோடியை கர்த்தர் கையில் கொடுத்தாலும் அது மேலே என் கண்ணு போகாது. எவ்வளோ வந்தாலும் நான் கேட்குற ஒரு கேள்வி, இதை வச்சு நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் ஆண்டவரே? இதை நான் எதுக்கு உபயோகப்படுத்தணும்? இப்படி கேட்குறோமா? ஒரு 500 ரூபாய் லாபம் வந்தோடனே பாக்கெட்டில் தூக்கி போட்டு அப்புறம் யாப்பம் விட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் அடுத்த 500 ரூபாய் லாபம் வர்றதுக்கு வந்து மண்டை மட்டும் இடிச்சிட்டு இருக்கோம். கையில் வரும்போது சின்ன வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அவனை கர்த்தர் அதிபதியாய் வைக்கிறான். கொஞ்சத்தில் ஆரம்பிப்பார். ஆண்டவர் போக போக உங்களை பெரிய அளவில் உங்கள் நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆகவே இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதை குறித்து குழம்பாதீங்க, பதறாதீங்க. அது நமக்கு தேவையில்லைன்னு இக்னோர் பண்ணாதீங்க. அதில் கர்த்தரை கொண்டு வந்து அவருடைய வழி, நம்முடைய வழிகளை கொஞ்சம் சிந்தித்து சரி பண்ணி, அவர் என்ன இந்த விதத்தில் இந்த பொருளாதாரத்தை, அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல, அவருடைய வேலையை நான் செய்வதுக்கு இது என்ன விதத்தில் உபயோகமாகும் என்கிற கேள்வியை நம்ம கேட்கும்போது, நான் சொல்கிறேன், நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவர் நம்ம கூட இருந்து நமக்கு போதித்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். யாக்கோபில் சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். ஏன்னா அதுக்கு பிறகு புது வருஷ ஆராதனையை நம்ம அந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். இதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றுவார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க, எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிபந்தனைகள் நிமித்தம் அலறி. இதெல்லாம் சொன்னா எவன் வந்து ஆசைப்படுவான்? எப்பாடா எப்பாடா அலறி அழுகிறத, இருக்கிற அழுகையே போதுமானது. இதில் அலறி அழுவார்கள்னா எப்படி? இது வாசிக்கும் போதே பயங்கரமாகுது. இது யாருக்கு சொல்லியிருக்கு? இவ்வளவு நேரம் சொன்ன பாருங்க, வழியை சிந்தித்து யோசிக்கிறவனுக்கு சொன்னதில்லை, யோசிக்காம இருக்கிறான் பாருங்க, அந்த அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்காம எதுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு, இந்த நன்மை ஆண்டவர் எதுக்கு என் கைக்கு வர, இதை குறிச்ச ஐடியாவே இல்லாம சுருட்டி உருட்டி பேக் பண்ணி அது மேல ஏறி கெட்டியா உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொல்றாரு பாருங்க. அதுல 2ஆம் வசனம் பாருங்க, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொத்தலாய் போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருக்கிறது.
அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்க்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு போயிடக்கூடாது. என்ன சொல்றாரு? இதை தொடர்ந்து வாசிப்பா, அதுக்கு தெரியும். ஏமாத்துறவன் எப்படிலாம் அநியாயம் பண்ண அவனை கொஞ்சம் சொல்லியிருக்கு. ஆனால் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யம் தப்புன்னு சொல்லலை. இதை கரெக்டாக நோக்கத்தோட புரிந்து கடைசி நாட்களில் எதுக்கு சேர்த்து வைக்கிறேன்? நான் வாழ்றது கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களில் கர்த்தரிடம் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உபயோகப்படுத்தி இயேசுவை சொல்ல, இயேசுவை நான் முக்கியப்படுத்தி காட்ட, இயேசு செய்ய விரும்புகிறதை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய நீங்கள் ஆயத்தமாவீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கை வைக்கிற எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவா. சொல்கிற உன்னை ஜீவனுள்ள கற்களை போல வச்சிருக்கிறேன். என்னுடைய ஜீவனுள்ள கற்களாய் நீ இருக்கும்போது உனக்காக எதெல்லாம் அசைக்கணுமோ அதையெல்லாம் நான் அசைக்க இன்னொரு முறை வேலை செய்ய வல்லவராய் இருக்கிறன்றத மறந்துடாது. எத்தனை பேர் நம்பி உங்களுக்காக அசைப்பாரா? சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, உங்களுக்காக என்ன அசைக்கணுமோ நல்லா அசைத்து அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சில யோசிங்க, என்னெல்லாம் உங்களே அசைப்பார். நான் சொல்ல புரியுதா? முடிஞ்ச அசைச்சு ஆண்டவர்கிட்டலாம் சவால் விடாதீங்க. அசைச்சு காட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இந்த நோக்கத்தோட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற உங்கள் வழிகளை நீங்கள் சிந்திப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வாதமாய் இந்த பொருளாதார பகுதியில் நீங்கள் குறைபட்டு போகாமல் எல்லா நிறைவோடு இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்முடைய வாய்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான மதியான நேரத்தில் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு எங்களையும் நீர் இந்த பொருளாதார ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பதுக்கு நோக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி நீர் பாபிலோன் தேசத்தின் ராஜாவின் மூலமாய் தயவு காட்டினதை ஆண்டவரை எண்ணி பார்க்காமல், தங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்காமல் ஆண்டவரை உம்மை மறந்து போனார்கள். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின் மூலமாய் உம்மை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுக்கும் எந்த நன்மையிலும் நாங்கள் மறந்து விடாதவர்களாய் ஒருபோதும் இராதபடி ஆண்டவரை எப்பொழுதும் நாங்கள் உம்மை நினைத்து நீ தருகிற சகல நன்மைகளையும் உமக்கென்றே நாங்கள் உபயோகப்படுத்த உம்மை நாங்கள் ஆண்டவரே உமக்குண்டான முதல் உரிமையை கொடுத்து எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீர் போதித்து நடத்தின இந்த நல்ல சத்தியத்துக்காக எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து, ஆண்டவரே இப்படி நல்ல சத்தியத்தினால எங்களை போதித்து நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நின்று என்னுடைய வழிகளை நான் சிந்திக்கிறேன். ஆண்டவரே, நான் நஷ்டம் அடைந்திருக்கிறத சிந்திக்கிறேன். நான் ஆண்டவரை ஏமாற்றப்பட்டிருக்கிறத சிந்திக்கிறேன். எனக்கு ஆண்டவரே நன்மை வராமல் போகிறதை சிந்தித்து நன்மையை உண்டாக்குகிற கர்த்தரை பற்றி கொள்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை மேன்மை அடையட்டும். வருகிற ஆண்டு இப்போ இருக்கிற நிலையை காட்டிலும் உம்முடைய பிள்ளைகள் பல மடங்கு உயர்ந்து வருகிற நிலையாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிலைகளை, அவருடைய வாழ்க்கையும் அவருடைய எதிர்காலத்தையும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அற்புதமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் மாறாதவைகளாய் எங்களுக்குள் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். எங்களை உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு மன நிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து உம்மை சேவிக்க, ஆரோக்கியமாய் இருந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்து வழி நடத்தும். ஆண்டவரே, நாளை இருக்கிற ஆராதனை, அடுத்த ஆண்டவரே வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, புத்தாண்டு ஆராதனை, இது எல்லாவற்றையும் உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் குடும்பமாய் வந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. சுகத்தோடு எங்களை வழி நடத்தி செல்லும்.
எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.